அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய 21வது விஷயமாக இமாம் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, வகத்தர லஹும் அக்தாரா, அவர்களுக்கு விதிகளை ஏற்படுத்தினான் என்று இமாம் அவர்கள் விதி சம்பந்தமான சில விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு விதிகளையும் ஏற்படுத்தி விட்டான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய நிர்ணயப்படி அதனை படைத்துள்ளோம் என்பதாக 54வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மேலும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, அல்லாஹுவின் கட்டளையே தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. இப்போ அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா இல்லையா? அந்த அல்லாஹுடைய கட்டளையோ எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது என்பதாக 33வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்களின் விதிகளை ஏற்படுத்திவிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மேல் இருந்தது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிறது. அன்பார்ந்த சொந்தங்களை, உறவுகளே, இதில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானம் பூமிகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்களுடைய விதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் என்று நாம் இங்கு விளங்க முடிகிறது. அந்த சமயத்தில் அல்லாஹுடைய அரிஷானது தண்ணீரின் மேல் இருந்தது என்பதாகவும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் நமக்கு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கவனித்து பார்த்தால், அப்போ ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய நிர்ணயப்படி அந்த தவணை அந்த அடிப்படையில் அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், என்ன கிடைக்கக்கூடாது, எது எதெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான், தீர்மானித்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு எதை கொடுக்க நாடிவிட்டானோ அதை யாரும் தடுத்து விடவும் முடியாது. யார் அல்லாஹ் எதை தடுக்க நாடிவிட்டானோ அதை யாரும் கொடுத்து விடவும் முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நிர்ணயித்தபடிதானே நடக்கப் போகிறது. நாம் எதற்கு வேலை செய்ய வேண்டும், நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும், அது நடக்கத்தானே போகிறது என்பதாக நாம் இப்படி ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் எந்த விதமான முயற்சி செய்யாமலும் இருந்து விடவும் கூடாது. ஆக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அது கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த விதி சம்பந்தமான பாடம் ஒரு விரிவான பாடம். இது சுருக்கமாக நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது சம்பந்தமாக விரிவான செய்திகளையும் நாம் பார்ப்போம். சுருக்கமாக நாம் இங்கு தெரிந்து கொள்வது, அல்லாஹ் பூமியையும் வானங்களையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்களினுடைய விதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய அரிஷானது தண்ணீர் மேல் இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம்
செய்யக்கூடிய முயற்சிகளையும் நாம் கைவிடக்கூடாது. முயற்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் முயற்சிக்கேற்ற கூலிகளை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்துருவான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.